الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال لا يأتيكما طعام ترزقانيه إلا نبأتكما بتعبيره قبل أن يأتيكما ذلكما مما علمني ربي إني تركت ملة قوم لا يؤمنون بالله وهم بالآخرة هم كافرون صدق الله العلي العظيم. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சென்ற வாரம் இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில், இந்த ஆயத்தினுடைய வரிசையில் ஒரு தாயி அல்லாஹ்வின் பக்கமாக பிறரை அழைக்கக்கூடிய ஒரு தாயி தாவத்துடைய வேளையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர் அவரிடம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் மிகவும் அழகான விதத்தில் மிகவும் ஆழமான முறையில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சென்ற வாரம் அந்த அடிப்படையில் இந்த ஆயத்திலிருந்து ஒன்றை பார்த்தோம். பிறரை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள், தாயிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஹுஸ்னுல் ஹுல்க், அவர்களுடைய குணம், அவர்களுடைய பண்பாடுகள் மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். உலகத்தில் உருவாகிய நபிமார்கள், அல்லாஹ் யாரையெல்லாம் நபிமாராக நபியாக உலகத்துக்கு அனுப்பினானோ அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் அல் அமீன் என்பதாக, நம்பிக்கைக்குரியவர் என்பதாக. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, இது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்லப்பட்டது. 2 பெண்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்தார்கள். அந்த 2 பெண்களும் தன்னுடைய தந்தையிடத்தில் போய், அந்த 2 குமரி பெண்கள் தந்தையிடத்தில் போய் சொன்ன ஒரு வார்த்தை தான் இஸ்தஅஜிர்ஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவிய்யுல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம். அந்த நல்ல குணத்தில் ஒன்றுதான், ஆக முக்கியமான பண்பாடுதான் நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது. இதுவும் ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான சிபத்து. 2வது, அவருடைய வெளித்தோட்டம் அழகானதாக இருக்க வேண்டும், உடை அழகானதாக இருக்க வேண்டும். அவருடைய அத்தனை அம்சங்களும் அதை வாடை வீசக்கூடியதாக, மனமுடையதாக. எப்படி அந்தரங்கம் சீராக இருக்கிறதோ இதே போல வெளிரங்கத்தையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. 3வது ஒன்றையும் சென்ற வாரம் பார்த்தோம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் மனிதனுக்கு ஏராளமான திறமைகளை கொடுத்திருக்கிறான், சலாஹியத்துகளை கொடுத்திருக்கிறான். சிலருக்கு எழுத்தாற்றல், சிலருக்கு பேச்சாற்றல், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்திறன். இப்படியாக உலகத்தில் வாழக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு வகையான திறமைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் திறமைகள் கொடுக்கப்பட்ட அனைவரும் அந்த திறமைகள் அனைத்தையும் தாவத்தில் பயன்படுத்த வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறனை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு தாற்பயம் சொல்லக்கூடிய திறன், கனவுக்கு தாற்பயம் சொல்லக்கூடிய வலிமை, ஆளுமை பெற்றிருந்தார்கள். இந்த ஆளுமையை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தீனை சொல்வதற்கு ஒரு தூணாக பயன்படுத்தினார்கள், ஒரு காரணமாக பயன்படுத்தினார்கள். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தபீருர் ருயா, கனவுக்கு பயன் சொல்லக்கூடிய திறமையை அல்லாஹ்வுடைய தீனை சொல்வதற்கு பயன்படுத்தினார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மெடிசின், அதாவது வைத்திய துறையில் ஆளுமையை கொடுத்திருந்தான். அவர் ஒரு வைத்தியராக இருந்தார். அவரை பற்றி குர்ஆன் பிரஸ்தாபிக்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு வைத்தியர், நோய்க்கு வைத்தியம் செய்யக்கூடியவர். யுப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ், வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்தை எல்லாம் குணமாக்குவார். வழுக்கை தலைக்காரர்களுடைய தலையில் தடாவி விடுவார், முளைக்க ஆரம்பித்து விடும். பார்வை இல்லாத மக்களுடைய கண்ணு தடாவி விடுவார், பார்வை வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு வைத்தியராக இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை பற்றி குர்ஆனில் இப்படித்தான் சொல்லுகிறான், அவர் ஒரு வைத்தியராக இருந்தார். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வைத்தியத்தை, அந்த வைத்தியம் செய்யக்கூடிய திறனை, அல்லாஹ்வுடைய தீனை சொல்லுவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்துவதற்கு அந்த திறமையை பயன்படுத்தினார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, உலகத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து அனுப்பினானோ அதே அற்புதங்களை எல்லாம் தஜ்ஜாலுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். இதனால தான் ஹஜ்ரத் ஈசாவுக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு பேர் இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் இருக்கிறது. மஸீஹ் தஜ்ஜால், மஸீஹ் இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படும் மஸீஹ் இப்னு மரியம், தஜ்ஜாலுக்கு சொல்லப்படும் மஸீஹ் தஜ்ஜால். اللهم إني أعوذ بك من فتنة مسيح الدجال உடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது ஒரு வாரிதான துஆ. இது அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, யோசிக்க வேண்டும். மஸீஹ் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? தடாவக்கூடியவர். நாங்கள் தலையில மஸஹ் செய்கிறோம், தண்ணியை எடுத்து கையினால் தலையில தடாவுகின்றோம், இதுக்கு சொல்வோம் மஸஹ் செய்கிறோம் என்பதாக. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மஸஹ் செய்வார்கள். நோயாளியினுடைய தலையில் தடாவி விடுவார், கண்ணில்லாத பார்வையற்ற ஒருவருடைய கண்ணில் தடாவி விடுவார், வெண்குஷ்டக்காரருடைய உடம்பில் தடாவி விடுவார், அவருடைய நோய் குணமாகிவிடும். இதே விடயத்தை தான் தஜ்ஜாலும் செய்வான். உலகத்துக்கு வர இருக்கிற தஜ்ஜால் இருக்கிறானே, அவனும் இதைத்தான் செய்வான். ஆனா என்ன தெரியுமா வித்தியாசம்? அன்பான சகோதரர்களே, குர்ஆன் மிகவும் அழகாக பிரஸ்தாபிக்கிறது. தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றை செய்துவிட்டு, ஒரு கர்மத்தை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், பிஇذن ரப்பி, என்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு செய்து முடித்து விட்டேன். எனக்கு அல்லாஹ் தந்த திறமையை கொண்டு இதை செய்திருக்கிறேன். இது எனக்கு சொந்தமான திறமை அல்ல, இது எனக்கு சொந்தமான ஆளுமை அல்ல, இது அல்லாஹ் எனக்கு தந்தது. அல்லாஹ் தந்ததை கொண்டு, அல்லாஹ் தந்த திறனை கொண்டு நான் இந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன், செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக தஜ்ஜால் என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஆளுமையையும், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த திறமையையும், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த சலாஹியத்தையும் அவன் என்ன தெரியுமா செய்வான்? மக்களை வழிகெடுப்பதற்கு ஒரு சாதகமாக, மக்களை வழிகெடுப்பதற்கு ஒரு பொருளாக, ஒரு துணையாக அதை பயன்படுத்துவான். எப்படி சொல்லுவான் என்றால், நான் அல்லாஹ், நான் எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு நரகத்தையும் காட்ட முடியும், எனக்கு சுவர்க்கத்தையும் காட்ட முடியும், மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கவும் முடியும், நெருப்பை தண்ணியாக்க முடியும், தண்ணியை நெருப்பாக்க முடியும். அன்பான சகோதரர்களே, அவன் சொல்லுவான், நான் செய்கிறேன், எனக்கு செய்ய முடியும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இது நான் செய்யவில்லை, என் மூலமாக அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய திறமையை அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த ஒரு அனுகூலமாக, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த ஒரு அம்சமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினார்கள். இதே போலத்தான் அரசியல் தலைவர்களே, நாங்கள் சிக்க வேண்டும். எங்களுக்கு என்ன உதாரணம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்களுக்கு ஆளுமையை கொடுத்திருந்தான், ஆட்சி செய்யக்கூடிய திறனை கொடுத்திருந்தான். அவர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்ரூதும் ஆட்சி செய்தான், நம்ரூதுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருந்தான். ஆனா ரெண்டு பேருடைய ஆட்சியில் வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு விடயத்தை கருத்திடுங்கள். ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிஅமத் ஒரு காவிருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அரசியல் பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே ஒரு அரசியல் பலம் முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா என்ன வித்தியாசம்? பணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கும் கொடுத்திருக்கிறான், முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் பல்கீசுடைய அரண்மனை கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸில் இருக்கிறாங்க, அதுக்கு பக்கமாக இருக்கிறாங்க. அரண்மனை இருக்கிறது யமன் நாட்டுல. யமன்ல உள்ள பல்கீஸ் அந்த அரண்மனை கொண்டு வந்து முன்னால் வைக்கப்படுகிறது. கண்ணை திறந்து, கண்ணை பற்றி மூடி திறக்குகிறார்கள். அதற்கு முன்னால் அந்த அரண்மனை கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை கண்டதும் சொன்னார்கள், லியப்லுவனி ரப்பி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹ் இந்த சக்தியை, இந்த பவரை, இந்த ஆளுமையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இதற்காக வேண்டி தெரியுமா? என்னை சோதிப்பதற்காக வேண்டி நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அல்லாஹ்வை நிராகரிக்கிறேனா என்பதாக என்னை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதை எனக்கு தந்திருக்கிறான். நான் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டுமே என்ற உணர்வை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கட்டத்தில் வெளிப்படுத்தினார்கள். இதற்கு நேர்மாற்றமாக நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் தர்க்கம் செய்தான். அவன் சொன்னான், நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும்